இங்க நம்ம ஹீரோ பியானிஸ்டா ஒர்க் பண்றாரு. கூட ஒர்க் பண்ற பொண்ணு கிட்ட அதிகமா பேசுறதுனால ஹீரோ கிட்ட கோவப்பட்டு ஹீரோயின் வீட்டுக்கு வந்துடுறாங்க. இவரை எப்படியாச்சும் வெறுப்பேத்தணும்னு நினைச்ச ஹீரோயின் அவங்க பெட்ரூம்ல ஒரு ஹிடன் ரூம் இருக்கும். பிரேக்கப் பண்ற மாதிரி ஒரு வீடியோவும் லெட்டரை எழுதிட்டு ஹீரோ வரும்போது கரெக்டா அந்த ரூம்குள்ள போயிடுறாங்க. ஆக்சுவலி ரீசெண்டா தான் ஹீரோயின் இந்த வீட்டை ஒரு ஜெர்மன் லேடி கிட்ட இருந்து வாங்கியிருப்பாங்க. அவங்க வீடு விற்கும் போதே பெட்ரூம்ல ஹிடன் ரூம் இருக்கிறதையும் அந்த ரூம் உள்ள போனா வெளியே இருந்து நடக்கிறது எல்லாமே தெரியும். ஆனா உள்ள இருந்து கத்துனாலும் வெளியே கேட்காது. இது அந்த காலத்துல எதிரிங்க கிட்ட இருந்து காப்பாத்த கட்டின ரூம் அப்படின்னு ஜெர்மன் லேடி சொல்லியிருப்பாங்க. இந்த ஹிடன் ரூம் இருக்கிறது ஹீரோக்கே தெரியாது. வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்த ஹீரோ லவர் பிரேக்கப்னு சொன்ன வீடியோ லெட்டர் பார்த்து ரொம்ப டென்ஷன் ஆகுறாரு, கஷ்டப்படுறாரு. இதெல்லாம் உள்ள இருந்து பார்த்த ஹீரோயின் கொஞ்ச நேரம் என்ஜாய் பண்ணிட்டு பிராங்க முடிச்சுக்கலாம்னு சாவியை தேடினா சாவி கிடைக்கல. அவசரத்துல சாவியை வெளியே போட்டுட்டு வந்திருப்பாங்க. எப்படியாச்சும் வெளியே போகணும்னு கத்துறாங்க, இருக்கிற கம்பியை போட்டு உடைக்கிறா. பட் நோ யூஸ், வெளியே ஒரு சத்தம் கூட கேட்கல. இங்க நம்ம ஹீரோ லவர் விட்டுட்டு போயிட்டாங்கன்னு ரொம்ப வெக்ஸ் ஆகி பாருக்கு போய் பயங்கரமா குடிச்சிட்டு அங்கேயே ஒரு பொண்ணு உஷார் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து அன்னைக்கு நைட்டு 2 பேரும் ஒன்னா இருக்கு. தன்னோட கண்ணு முன்னாடியே நம்ம லவர் இன்னொருத்தி கூட இருக்கிறத பாக்குற ஹீரோயினுக்கு பெரிய ஷாக்கு. ஒரு பெரிய வாழ்க்கை கிடைச்சிருக்குன்னு அந்த பொண்ணை ஹாப்பியா அந்த லைஃபை வாழ்றா. அப்படியே அங்க ஒரு சாவி கிடைக்க அதை எடுத்து செயின்ல போட்டுக்கிறா. ஆனா இந்த ரூம்ல யாரும் இருக்காங்கன்னு ஃபீல் பண்றா. அதே நேரத்துல ஹீரோயினை நான் உள்ளதான் இருக்கிறேன்றது எப்படி அந்த பொண்ணுக்கு தெரியப்படுத்துறா. ஹீரோயின் உள்ள மாட்டிருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த பொண்ணு காப்பாத்தலான்னு போக இவளை காப்பாத்தினா நம்ம லைஃப் வாழ்ந்துட்டு இருக்க லைஃப் போயிடும்னு ஹீரோயினை காப்பாத்தாமலே விட்டுறான். அது மட்டும் இல்லாம ஹீரோக்கு அவ இருக்கிற விஷயமே தெரியக்கூடாதுன்னு அந்த இடத்தையே வேற மாதிரி அரேஞ்ச் பண்ணிடுறான். ஆல்ரெடி 4 நாளா பசி தண்ணி இல்லாம லவரோட துரோகம் இதெல்லாம் அனுபவிச்சுட்டு இருந்த ஹீரோயின் இந்த பொண்ணு பண்ணதை பார்த்துட்டு மனசே உடைஞ்சு போயிடுறான். அப்படியே 2 நாள் போக என்னடா உள்ள இருந்து எந்த சவுண்டுமே வரல, ஒருவேளை ஹீரோயின் செத்துருப்பாளேன்னு திங்க் பண்ணிட்டு குழப்பத்திலே கதவு தந்துட்டு அந்த பொண்ணு உள்ள போக அங்கிருந்து ஹீரோயின் அந்த பொண்ணை தள்ளி விட்டுட்டு அந்த ரூம்ல இருந்து வெளியே வந்து அவளை லாக் பண்ணிடுறான். கண்ணுக்கு முன்னாடியே ஒருத்தவங்க கஷ்டப்படுறதை பார்த்து காப்பாத்தாம போன பொண்ணுக்கு இதாகாதீங்க அப்படியே இந்த படத்தை முடிக்கிறாங்க.